தீய எண்ணங்கள் மனதில் வராத மாதிரி இருக்க முடியுமா? அல்லது அது நம்மால் கட்டுப்படுத்த முடியாததா? உண்மையை சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கை கெடுததும் உயர்ந்ததும் ஒரே ஒரு விஷயத்தால்தான், உங்க எண்ணங்கள். சித்தர் சுருளியாண்டி சொல்கிறார், தீய எண்ணங்கள் வராதிருக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில், நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும். நம்ம மனதில் வரும் எந்த எண்ணமும் தானாக வருவதில்லை. அது எல்லாம் ஏற்கனவே நம்முள் விதையாக பதிந்து கிடக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ, அதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ, அதுதான் நம்ம மனதின் இயல்பாக மாறுகிறது. அதுக்குத்தான் பழக்கம் என்று பெயர். நீங்க தினமும் சந்தேகம், கோபம், சுயநலம் நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க மனசாகும். ஆனா நீங்க தினமும் நல்லதை நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையாகும். ஒரு சின்ன உதாரணம், நாம் ஒரு பொருள் வாங்கும்போது குறைந்த விலை கிடைக்கணும் என்று நினைப்போம். ஆனா அதே பொருளை விற்கும்போது எப்படியாவது அதிக விலை வாங்கணும். இதுதான் சுயநலம். இதுதான் தீய எண்ணங்களின் ஆரம்பம். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உயர்ந்த எண்ணங்கள் மட்டும் நினை. ஒரு உண்மையை மறக்காதீங்க, யாராலும் உங்க மனதில் தீய எண்ணங்களை திணிக்க முடியாது. அது வருது நீங்க அனுமதி கொடுத்ததாலதான். இன்று ஒரு முடிவெடுங்க, நான் நல்ல எண்ணங்களையே நினைப்பேன் அப்படின்னு. அப்படின்னா தீய எண்ணங்களுக்கு இடமே இருக்காது. ஏனென்றால் உங்க வாழ்க்கை உங்க எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது. எண்ணங்களை மாற்று, வாழ்க்கை தானாக மாறும்.